Thank you. First of all, I was wanted to thank to Sika team, EC members, everybody. Because வந்து சீக்கா வந்து உங்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. பேசிக்காக இதோட ஐ திங்க் அவங்களோட தாட் என்னென்னா, இப்போ நீங்கள் நிறைய பேருக்கு வந்து நாலேஜ் இருக்கும். சம் பீப்புள் ஹேவ் நாலேஜ் அபவுட் ஹெச்டிஆர் என்ன, ஹெச்டிஆர் என்னன்றது. சம் பீப்புள் டசன்ட் ஹேவ் தட். தேல் அஸ்யூம் தட் சம்திங். பட் இது மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் க்ரியேட் பண்ணும்போது வந்து இட் இஸ் ஆல்சோ அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ் டு டெல். எங்களுக்கு இருக்கிற நாலேஜ் வந்து இத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணுறதுக்காக இவங்க பண்ணதுக்காக அந்த முயற்சிக்கு ஐ ஆல்சோ தேங்க் எவ்ரிபடி. ப்ளீஸ் கிவ் ஹேண்ட்ஸ் டு த சீக்கா டீம். தேங்க்யூ. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் அபவுட் இப்போது விஜய் சார் சொன்ன மாதிரி ஐ வாண்ட் டு டெல் சம் பேசிக்காக நான் 2 விஷயம் பற்றி பேசுகிறதுக்கு இங்கே வந்திருக்கேன். ஒன்று வந்து வாட் இஸ் த போஸ்ட் சூப்பர்வைசர் என்ன பண்ணுவாருன்னு சொல்லி இன்னொன்று வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஜென்ரலாக வந்து ஒரு எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு டிஏ சூட்டன்னா எப்படி இருக்கணும், அவங்களுக்காக வந்து என்ன பேசிக் நீட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் வந்து ஒரு டிஏ சூட்டோட பிரச்சனைகள் என்ன இருக்குன்றது சொல்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன். தட்ஸ் த டாபிக் ஐ ஹேவ். ஸோ பிஃபோர் ஐம் கோயிங் டு ஸோ த எசென்ஷியல் ரோல் ஆஃப் எ போஸ்ட் ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர் இன் டுடேஸ் இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி வந்து போஸ்ட் சூப்பர்வைசரோட வேலை என்னென்னு இருக்குன்றது ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஒரு 2-3 ஸ்லைடில் சொல்லிடுறேன். ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன்ன்றது ஒரு சூப்பர்விஷன் மாதிரி. அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் சூப்பர்விஷன் என்ன பண்ணுவாருன்னா, ஓவர்சீயிங் ஆல் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ், என்ஷூரிங் டெட்லைன்ஸ், மெயின்டைனிங் குவாலிட்டி அண்ட் கோஆர்டினேட்டிங் பிட்வீன் டிபார்ட்மெண்ட்ஸ். மெயினாக வந்து இப்போது சார் சொல்லியிருந்தார் இல்லையா, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அது ஒரு பாயிண்ட் எனக்கு ஆட் ஆச்சு. போஸ்ட் சூப்பர்வைசர் என்னால் என்ன நினைப்பாங்கன்னா, எல்லோரும் என்ன நினைப்பாங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது போஸ்ட் சூப்பர்வைசர் வேணும்னு நினைப்பாங்க. பட் அதனால் என்ன ஆகுதுன்னா, ஐ ஹேட் அன் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் ஒரு ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து போஸ்ட் சூப்பர்வைசர் பண்ணிட்டு இருந்தேன். ஈவன் தோ ஐம் ஏ கலரிஸ்ட், ஐ எம் ஆல்சோ டூயிங் தட். ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் தட். எப்படி இருக்குது அது, போஸ்ட் சூப்பர்வைசர் என்ன வேலை, எப்படி இருக்கணும், அந்த மாதிரி ஒரு கற்றுக்கினதுக்காக தான் ஐ ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் தட். அப்போது அதில் 2 வித்தியாசம் நடந்தது. என்னென்னா, ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து என்னை போஸ்ட் சூப்பர்வைசராக வந்து ஸ்டார்டிங்லேருந்து போட்டாங்க. இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு என்ன ஆச்சுன்னா, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ அதில் 2 டிஃப்ரென்ஸ் என்ன ஆகுதுன்னா, இப்போது ஜென்ரலாக நமக்கு டெக்னீஷியன்ஸ்க்கெல்லாம் என்னென்னா, படமெல்லாம் முடிச்சு ஒருத்தன் வந்து நம்மளுக்கு கமெண்ட் பண்ணும்போது நம்ம ஒரு பார்வையில் பார்ப்போம், யார் இவன் வந்து இப்போ நம்மளுக்கு கமெண்ட் பண்ணிகிட்ருக்கான், அது கேட்குறான் இது கேட்குறான்னு. அதே படம் ஆரம்பிக்கும் போதே வந்து ஒருத்தர் வந்து நம்ம கூட சேர்ந்து இது பண்ணலாம் சார், அது பண்ணலாம் சார், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னா அது ஒரு கைண்ட் ஆஃப் ரேப்போர்ட் க்ரியேட் ஆகும், ஒரு கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும். அங்கே ஃபஸ்ட்டு வந்து அவர் அதாவது சொன்னது நீங்கள் ப்ரீன்றது தான் யூஸ் பண்ணிக்கணும் போஸ்ட் சூப்பர்வைசர்ன்றது. ஸோ அது வந்து நானே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனேன். நான் வந்து அந்த லேட்டரான நடந்த ஒரு ப்ராஜெக்டில் போய் டைரக்டர் ஒரு கேள்வி கேட்குறதோ, கேள்வி மீன்ஸ் ஒரு டிஸ்கஷனில் ஒரு டிஓபிக்கு ஒரு விஷயம் சொல்கிறதோ, இல்லாட்டி ஒரு எஸ்எஃப்எக்ஸ் ஆள்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறதோ, இல்லை ஒரு மியூசிக் பிஜிஎம் ஆள்கிட்ட உங்களுக்கு வந்து லைவ் வேணுமா, இல்லை ஏன் இது லைவ் போகிறீங்கன்றது கேட்கும்போது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சின்ன சிட்சாட்டில் வந்து ஒரு ப்ராப்ளம்ஸ் வருது. அதே நம்ம வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து ஒரு போஸ்ட் சூப்பர்வைசர் இருந்தார்னா, அவர் வந்து எல்லாருமே அந்த டீமாக வந்து ஒரு டீமாக ஃபீல் பண்ணுறாங்க அவங்க. அப்போ என்னென்னா, அது இட்ஸ் அ ஹார்ட் கொஷின் ஆர் சாஃப்ட் கொஷின் ஆல்சோ. இட் வில் பி லைக் அவங்களுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா, ஒரு சாஃப்டான ஒரு ஃபீலிங்ஸ்லேயே வந்து நல்லபடியாக நடக்குது. ஸோ போஸ்ட் சூப்பர்வைசர்ன்றது வந்து அதுதான், இந்த கோஆர்டினேட்டிங் பிட்வீன் டிபார்ட்மெண்ட்ஸ்ன்றதே பெரிய வேலை. ஏன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கணும். இட்ஸ் நாட் அபவுட் த நாலேஜ் வாட் வி நோ அபவுட் த டெக்னாலஜி. இட் ஆல்சோ வி நீட் டு ஹேவ் எ ஸ்கில்ஸ் டு ஸ்பீக் டு ஆல் த டிபார்ட்மெண்ட்ஸ். அவங்களோட ஈகோஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். So the importance of this role is also managing the evolving needs of OTT platform and other stakeholders. OTT platform, for example, நான் ஒரிஜினல் பண்ணுறேன்னா, அந்த ஒரிஜினலுக்கான போஸ்ட் சூப்பர்வைசரை நான் என்னென்னா, அந்த ஒரிஜினலுக்கு என்னென்ன தேவையானது இருக்கும், அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன, அவங்களோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க, எப்படி அவங்க வந்து அவங்கவுங்க ஒரு மெயில்ஸ் கேட்குறாங்க, எதனால் அவங்க வந்து ஒரு கேலண்டர் கேட்குறாங்க, இட்ஸ் ஆல் இன் ஏ ப்ராசஸ். அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு வந்து நான் எப்படி மெயிலில் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்காங்க, ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒரு தாட்ஸில் இருப்பாங்க. வந்து இப்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஓடிடி யார் கேட்குறாங்களோ, அவங்க ஒரிஜினல்ஸ் யார் கொடுக்குறாங்களோ, ஒரிஜினல்ஸ் யார் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு தாட்ஸ் இருக்கும். இவங்களுக்குள்ள ஒரு பிரிட்ஜ் தான் வந்து இந்த போஸ்ட் சூப்பர்வைசர் வந்து பண்ணிகிட்ருக்காரு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ரோல். ஸோ அது பண்ணும்போது ரைஸ் ஆஃப் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ், ஹை ரெசல்யூஷன் ஃபார்மேட்ஸு, சில பேர் வந்து ஹெச்டிஆர் கேட்குறாங்க, சில பேர் ஐஎம்எக்ஸ் கேட்குறாங்க. இது வந்து நிறைய பேருக்கு புரியணுன்ற அவசியம் இல்லை, கற்றுக்கணுன்னு அவசியம் இல்லை. பட் இப்போது நெசசரி ஆகும்போது அதெல்லாம் ஒருத்தர் போய் கற்றுக்கிட்டு இப்போது வந்து அது பண்ணணுன்னு இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஒரு ப்ரொடியூசர் இதெல்லாம் கற்றுக்கிட்டு அதை வந்து பண்ணணுன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ இட்ஸ் பெட்டர் டு ஹேவ் ஏ போஸ்ட் சூப்பர்வைசர்னு தான் சொல்ல வரீங்க.
So next, it's also saving time and cost when you have a post supervisor. Optimizing workflows to save time and cost for the production houses. Consistency across various formats. For example, இப்போ சார் கேட்டுட்டு இருந்தார் இல்லையா, ஹெச்டிஆர் என்ன, எஸ்டிஆர் என்ன, பாலாஜி சொன்ன டெலிவரிபிள்ஸில் வந்து ஒன்று ஜே2சி இருக்கும், ஒன்று டிஃப் இருக்கும், ஒன்று க்ளீன் இருக்கும், ஒன்று வந்து அல்ட்ரா ஹெச்டி இருக்கும், ஒரு ப்ரோரெஸ் 422 ஒன்றுவாங்க, ப்ரோரெஸ் 4 ஹெச்கியூ ஒன்று சொல்லுவாங்க. ஏகப்பட்ட ஃபார்மேட்ஸ் இருக்குது. இந்த ஏகப்பட்ட ஃபார்மேட்ஸில் ஒரு டிஓபிக்கான ஒரு விஷன் என்னன்னா, அந்த விஷன் வந்து கன்சிஸ்டன்சியாக வர்றது வந்து கேர் பண்ணுறது வந்து போஸ்ட் சூப்பர்வைசரும் கேர் பண்ணுவார். இட் இஸ் ஆல்சோ காஸ்ட் இல்லையா, இட்ஸ் ஆல்சோ டைம். எல்லாமே அது வந்து ஒரு போஸ்ட் சூப்பர்வைசர் வந்தோட வேலை வந்து இட் இஸ் ஸ்மூத்தாக என்ன நடக்குது, என்ன டெலிவரிபிள்ஸ் இருக்குது. இப்போ சார் சொன்னார் இல்லையா, ரீசெண்டாக வந்து தே ஷோட் மீ லைக் லாஸ்ட் டைம் வந்து ஒரு டெலிவரிபிள்ஸ் ஆனால் அமேசானும் ஒரு 4 பேஜ் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸ்னு ஒரு 5-6 பேஜ் இருக்குது. இந்த 5-6 பேஜ் படித்து அதில் அவன் என்ன கேட்குறான், எதுக்காக இது கேட்குறாங்க, இது எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம், ஒரே அவுட்புட்டாக நம்ம 4 இடத்துல வாங்குறது பெட்டரா, இல்லை ஒரு அவுட்புட்லேருந்து 4-5 டிரைவ் பண்ணலாமா, இதெல்லாம் வந்து ஒரு போஸ்ட் சூப்பர்வைசருக்கு வந்து ஒரு நாலேஜ் இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும், உங்களுக்கு வந்து டைம் சேவ் ஆகும். அதே மாதிரி இவ்வளோ டெலிவரிஸ் இருக்கும்போது ஒரு டெலிவரிபிள்ஸ் பற்றி பேசும்போது, ஒரு ஸ்டுடியோவில் பேசும்போது ஒரு வெண்டார்கிட்ட பேசலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிடிஹெச்க்கு வந்து ஒரு கோட் கேட்கலாம், இன்னொரு இடத்துல ஒரு எக்ஸ் கம்பெனிக்கு போய் ஒரு கோட் கேட்கலாம், ஒய் கம்பெனிக்கில் போய் ஒரு கோட் கேட்டு 3 கோட் வாங்கிட்டு இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் படி இவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இவங்கக்கிட்ட அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இவங்கக்கிட்ட இந்த கோட் வாங்கிட்டு நம்ம வந்து சேவ் பண்ணலாம், எங்கே சேவ் பண்ணலான்றது அவங்க டிஃப்ரென்ஷியேட் க்ரியேட் பண்ணலாம். வென் ஹீ நோஸ் அபவுட் த டெக்னாலஜி தென் only he can understand why they are charging that muchன்றது தெரியும். இல்லாட்டி என்ன ஆகும், அவங்க சொல்கிறது, அவங்க ஒரு 100 ரூபாய் சொன்னாங்கன்னா, வழக்கமாக சினிமாவில் என்னென்னா நீங்கள் எந்த பொருள் எந்த ரேட்டு சொன்னாலும் 50% அது குறைச்சி தான் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அது ஒரு ஹேபிட்ஸ் நமக்கு. ஸோ அப்போது எதுக்காக வந்து அவன் 100 ரூபாய் சொல்கிறான், நம்ம ஏன் 50 ரூபாய் கேட்குறோன்னா, 50 ரூபாய் கேட்டானே அவனே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரீசெண்ட் டைம்ஸில் நான் தெரிஞ்சுக்கிட்டது, இவங்களுக்கு 100 ரூபாய் சொன்னால் 50 கேட்குறனால நம்ம 150 தான் சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு சைக்கிளிங் ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் பிஸ்னஸ்க்கு வந்துட்டாங்க எல்லோரும். இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னா அவங்களும் வந்து அதில் வந்து 75 ருபீஸ் கேட்குறாங்க. இப்போது இது ஒரு சைக்கிளாக போகிறதுனால இதெல்லாம் பண்ணக்கூடாது. போஸ்ட் சூப்பர்வைசர் ஒருத்தர் இருந்தானா அவனுக்கு அந்த நாலேஜ் இருக்கும். அவன் 100 ரூபாய் சொல்கிறேன்னா 100 ரூபாய் இல்லை 90 ருபீஸ் ஆகும், இன்னொருத்தர்கிட்ட ஒரு கோட் ஒன்றது, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும்னு சொல்லி ஒரு போஸ்ட் சூப்பர்வைசரோட அங்கேயும் வந்து ஈ கேன் சேவ் த காஸ்ட், இட்ஸ் அ மணி. அதுக்கப்புறம் கோஆர்டினேட்டிங் டெலிவரிபிள்ஸ், டிசிபி, ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ், இப்போ இவங்கெல்லாம் சொன்ன டெலிவரிபிள்ஸ் சொன்னது எல்லாமே வந்து கோஆர்டினேட் பண்ணிடுவாங்க. மேனேஜிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டீம்ஸு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் டீம்னும் மெயின்டைன் பண்ணுறது பெரிய விஷயம். நான் சொன்னேன் இல்லையா, இப்போ எஸ்எஃப்எக்ஸ் ஒரு சவுண்டோட ஃபாலி வந்து என்றைக்கு க்ரியேட் பண்ணுறாங்க, எதுக்காக க்ரியேட் பண்ணுறாங்க, அதுக்கான சார்ஜஸ் எவ்வளோ ஆகுது, எத்தனை நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஆகுது, ஒரு டப்பிங்கில் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுக்கிறீங்க, எதுக்காக எடுக்கிறீங்க, எத்தனை பேர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அதோட எக்ஸல் ஷீட் இருக்கா, அந்த ஆர்டிஸ்ட் என்றைக்கு வராங்க, எப்போ போகிறாங்க, எப்போ முடியும் நம்ம டப்பிங்கு, எடிட்டிங் வந்து எத்தனை வருஷன்ஸ் வந்து அவர் பண்ணுறாரு, அதில் வந்து எத்தனை கட்ஸ் இருக்குது, எத்தனை கட்ஸோடு நம்ம ஃபைனலைஸ் பண்ணோம். ஒருவேளை அவர் எடிட்டிங் பண்ணிட்டே இருந்தானா இதெல்லாம் வந்து போஸ்ட்டில் இருக்கிற எல்லா வேலைங்களும் வந்து எல்லாருக்கும் ரீவொர்க் ஆகும். இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் வேணும் நமக்கு. அவர் தான் வந்து அந்த போஸ்ட் சூப்பர்வைசர் வேலை. இது வந்து நான் ஒரு பாயிண்ட்டாக சொல்கிறேன், இது மட்டும் பண்ணுறது இல்லை. அட் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டைரக்டர் கிட்ட போய் சொல்ல முடியும், சார் நீங்கள் எடிட் இப்போ லாக் பண்ணலாட்டி நான் வந்து ஃபைனல் டெலிவரி இது பண்ண முடியாது. ஒரு போஸ்ட் சூப்பர்வைசர் இருந்தாங்கன்னா ப்ரொடக்ஷன் கிட்ட சொல்ல முடியும், இதெல்லாம் டெலிவரிபிள்ஸ் நீங்கள் ஆல்ரெடி இருக்கீங்க, நீங்கள் வந்து இந்த டேட்டுக்கு நம்ம வந்து டெலிவரி பண்ணோன்னா பேக் வந்து இது ஒர்க் பண்ணோம், அதுபடி பார்க்கும்போது எடிட் இப்போ லாக் பண்ணோம், விஎஃப்எக்ஸுக்கு போகணும், விஎஃப்எக்ஸில் வந்து இத்தனை வருஷன்ஸ் கொடுக்குறாங்க, முதல்ல வந்து விஎஃப்எக்ஸ்க்கான ஷார்ட்டான என்ன ஷார்ட்டுக்கு என்ன ஒர்க் பண்ணுறோன்றது ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கீங்களா இல்லையா, அந்த விஎஃப்எக்ஸ் காலுங்க அது புரிஞ்சிருக்கா, அவன் வெர்ஷன் 1ல் கொடுக்குறானா வெர்ஷன் 2ல் கொடுக்குறானா, அந்த ஃபார்மேட் எப்படி டிஏலேருந்து அவங்களுக்கு போகுது, அவங்ககிட்டலேருந்து எப்படி வருது, ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது இதில். இப்படி சொல்லிட்டே போனால் நிறைய டைம் ஆகும். ஸோ பட்ஜெட் மேனேஜ்மெண்ட்டும் அதுதான் சொன்னேன், இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் காஸ்ட் பண்ணுவாங்க. ஃபைனலாக குவாலிட்டி கியூசி பண்ணும்போது கூட வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் கூட வந்து அவங்க கண்ட்ரோல் இருக்கும். எதுக்காக இது குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணணும், இங்கே கியூசி பண்ணால் நமக்கு வந்து என்ன டைம் சேவ் ஆகும் அப்படின்றது இருக்கும். நெக்ஸ்ட்டு இதனால் யாருக்கு பெனிஃபிட்ஸ் ஃபார் த ப்ரொடியூசர்ஸ், டிஓபிஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்ஸ். எதனால் சேவ் டைம்ஸ் ஃபார் இட்ஸ் சேவ் டைம்ஸ், என்ஷூர் குவாலிட்டி அண்ட் ப்ரொவைட்ஸ் அக்கௌண்டபிலிட்டி. என்ன எப்போ எது பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோன்ற அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். எதுக்காக இந்த வருஷன் நம்ம எடிட் பண்ணுறோம், சேஞ்ச் பண்ணுறோம், எதுக்காக வந்து இது டப்பிங் போயிருக்கு, எதுக்காக இந்த எஸ்எஃப்எக்ஸ் மாற்றுறாங்க, எதுக்காக வந்து இங்கே பிஜிஎம் மாற்றுறாங்க, அதுக்கு அது வந்து லைவ் ஏம் போகிறாங்க போகலான்றது எல்லாமே ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும் இல்லையா. அந்த அக்கௌண்டபிலிட்டி க்ரியேட் பண்ணுறதுக்கு கூட இவர் வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஃபார் டிஓபிஸ்
align final visuals with the cinematographer's vision across all different platforms. Different platformஸில் கரெக்டாக போகுது இல்லையா, அது அவங்க கேட்குற ஃபார்மேட் என்ன, இவங்க கொடுக்குற ஃபார்மேட் என்ன, இது போஸ்ட் ப்ரொடக்ஷன் கரெக்டாக பண்ணுறாங்க இல்லையா அப்படின்ற ஒரு பொறுப்பு வந்து இவங்க எடுத்துப்பாங்க. ரெண்டாவது ஃபார் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து அந்த மாதிரி பீஸாக உட்காரலாம். ஏன்னா வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேருக்கு வந்து ஆஸ் அவர் சார் சொன்னார்ல, ஒரு ஏரோ போட்டிருந்தார் இல்லையா, அது மாதிரி வந்து தே ஆர் ஓன்லி லிமிட்டட் டு தட் லெவல், தே ஹாவ் எ லிமிட்டட் நாலேஜ் ஃபார் தட் லெவல். போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்த உடனே அங்கே இருக்கிற போஸ்ட் ஸ்டுடியோவில் யார் இருக்காங்களோ அங்கே ஒரு லைன் ப்ரொடியூசரோ அவர் யார் சொல்கிறதோ என்ன சொல்கிறதோ அதை நம்பிட்டு போகிறாங்க. இப்போது லைன் ப்ரொடியூசருக்கு என்னென்னா ஒரு எடிட்டிங் மேலே கண்ட்ரோல் இருக்காது. லைன் ப்ரொடியூசருக்கு என்னென்னா ஒரு விஎஃப்எக்ஸ் ஸ்டுடியோ மேலே கண்ட்ரோல் இருக்காது. லைன் ப்ரொடியூசருக்கு என்னென்னா ஒரு டைரக்டர் மேலே ஒரு கண்ட்ரோல் இருக்காது. கண்ட்ரோல் இன் சென்ஸ் என்ன நடக்குது, எப்போ வரப்போகுது, எப்போ போகல, எப்போ வரும் அப்படின்றது எதுவுமே கண்ட்ரோல் இருக்காது. அந்த சுச்சுவேஷனில் வந்து போஸ்ட் சூப்பர்வைசர் ஒருத்தர் இருந்தாருன்னா அதை வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணி இந்த மாதிரி இது இடத்துல நடக்குது, இது ப்ராப்ளம் இருக்குது, இங்கே இந்த ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ் இருக்குது, நீங்கள் இதை டீல் பண்ணணும், உடனே டீல் பண்ணிங்கன்னா இது டெலிவரிஸ் எனக்கு வரும் அப்படின்னு சொல்கிறது எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சொல்கிறதுனால எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணான்னா கரெக்ட் நேரத்தில் எல்லா டெலிவரிஸ்க்கு எந்த பிரச்சனை இருக்காது, எல்லாமே ப்ராப்பராக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. Why every production needs a dedicated supervisor to maintain a professional standards, a single point of accountability இப்போ நான் சொன்ன மாதிரி தான் for post production ensuring projects meet both creativity and technical specifications. ஓகே, இது வரைக்கும் எதனா டவுட்ஸ் இருந்தால் கேள்வி கேட்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு பி டாக் அபவுட் ரியாலிட்டிஸ் ஆஃப் போஸ்ட் ப்ரொடக்ஷன். இஸ் எனிபடி ஹேவ் எனி டவுட்ஸ் அபவுட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர்? Yes sir, it can be trained sir, because நிறைய கம்பெனிஸ் வந்துட்டுருக்கு. தே ஆர் ரெடி டு ட்ரெயின். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ கோ ஃபார் ஓடிடி போனீங்கன்னா, ஓடிடிக்கு ஒரிஜினல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ் இருந்தீங்கன்னா அவங்களே வந்து தேர் ட்ரைனிங் டு கிவ் த போஸ்ட் சூப்பர்வைசர் வேலை என்னன்றது அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஒரு செஷன் பண்ணுறாங்க, 2-3 செஷன்ஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணி அவங்கள அனுப்புகிறாங்க. டியூரிங் த ப்ராசஸ் தே ஆர் ஆல்சோ லேர்னிங் சம்திங். ப்ரீ-ரிக்வெஸ்ட் டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கணும் சார். எனி ஆஸ் செட், இப்போ விஜய் சார் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி DPSO, assistant DPSO can learn from the institution also. They can learn from the what is happening, and also an ADs also can train. But அவரே வந்து இது வேலை பண்ண முடியாது. they have to get some proper training. அது ஒரு ட்ரைனிங் ஆகிறதுக்கப்புறமா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணக்கப்புறமா தான் they also get to know. But as I said, நீங்கள் வந்து போஸ்ட் சூப்பர்வைசர்ன்றது போஸ்ட்டாக எடுத்து வந்தீங்கன்னா வந்து இது வேலைக்கு ஆகாது, யார் பேச்சும் யாரும் கேட்க மாட்டாங்க இங்கே. ஸோ அதனால் ப்ரீ-ப்ரொடக்ஷன்லேருந்தே வந்துன்னா அது ஒரு என்ன எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1% 2% தான் எக்ஸ்ட்ரா போகுது ப்ரொடக்ஷனுக்கு. பட் அதனால் வந்து மோர் தென் 5 to 10% மணி சேவ் ஆக போகுது. அதனால் வந்து போஸ்ட் சூப்பர்வைசர்ஸ் வந்து இனிமேல் வந்து இருந்தால் ஓரளவுக்கு வந்து ப்ரொடியூசருக்கும் ஒரு டிஓபிக்கும் இருக்கிற மிஸ்கம்யூனிகேஷன், ப்ரொடியூசர்ஸுக்கும் எடிட்டர்ஸ்க்கு இருக்கிற ஒரு மிஸ்கம்யூனிகேஷன், ப்ரொடியூசர்ஸ்க்கு அண்ட் டேரக்டர்ஸ் ஆல்சோ ஹேவ் எ மிஸ்கம்யூனிகேஷன் சம்டைம்ஸ். இது ஏன் நடக்குதுன்னா வந்து பேசிக்க மாட்டாங்க, யாருமே என்ன நடக்குதுன்னு பேசிக்க மாட்டாங்க. எதுவுமே வந்து ஒரு மெயில் டிரான்சாக்ஷனோ ஒரு மெசேஜ் டிரான்சாக்ஷனோ இருக்காது. அதனால் ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து அவன் எப்போ பார்த்தாலும் இதே பண்ணிகிட்டு இருப்பான்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. கேமராமேனுக்கு என்னென்னா அந்த ப்ரொடியூசருக்கு எது சொன்னாலும் புரியாது பண்ணு. இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு டிஓபி ஹேண்டில் பண்ணியிருந்தார். ஏன்னா ப்ரொடக்ஷன் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் தான். ஆனால் அந்த பெரிய ப்ரொடக்ஷனுக்கு எதுவுமே வந்து வாட் இஸ் ஹேப்னிங் வாட் வி நீட் டு டெலிவர்ன்ற எதுவுமே ஐடியா இல்லை. ஸோ அந்த டிஓபி தான் வந்து எல்லாமே பொறுப்பெடுத்து பண்ணிகிட்டு இருந்தார். கடைசியாக அந்த ஃபைனல் டெலிவரி பண்ணும்போது அவங்க வந்து HDR10 தான் வேணும்னு சொல்லி அதில் கேட்டிருந்தாங்க டெலிவரிபிள்ஸ். இப்போ அப்போது நான் உள்ளே போயிட்டு இல்லை சார் அந்த கம்பெனி வந்து டால்பி விஷன் எடுத்துக்கிறாங்க, நம்ம ஏன் டால்பி விஷன் கொடுக்காதுன்னு சொல்லி பேசினதுக்கு வந்து ப்ரொடியூசர்கிட்ட போய் கேமராமேன் பேசி சார் நம்ம டால்பி விஷன் கொடுக்கலாம், இது கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னே அவரும் ஓகேன்னு கொடுத்துட்டாங்க. பட் டால்பி விஷன் வந்து அவங்களோட டைமிங் ப்ராசஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி திருப்பி ஒரு HDR10 கேட்டாங்க அவங்க. அப்போது ப்ரொடக்ஷன் வந்து என்ன கேட்குறேன், நீங்கள் ஏங்க நாங்கள் ஒழுங்காக அதை தானே கொடுத்துருப்போம், நீங்கள் ஏன் வந்து டால்பி விஷன் கொடுத்தீங்க, நீங்கள் அதை கொடுத்தனால இப்போ வந்து அந்த டிஏ ஸ்டுடியோ வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா காசு கேட்குறாங்க, அதனால தான் வந்து சொல்லி அது கேட்குறாங்க. நீங்கள் ஏன் சார் நீங்கள் வந்து டால்பி விஷனில் ஷூட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாரு ப்ரொடியூசர். இட்ஸ் நாட் ஷூட்டிங். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆகுது அவங்களுக்கு. என்ன நடக்குது இப்போ ரீசெண்டாக சார் ஒரு கேள்வி கேட்டார், 1.85க்கு 1.2 1.2.39க்கு ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஒன்று இஷ்யூ இருக்குது. நீங்கள் ஷூட் பண்ணும்போது 1.85 ஷூட் பண்ணுறீங்களான்னா பட் யூ ஹாவ் டு பி யுவர் ஃப்ரேமிங் ஷுட் பி 2.39. நீங்கள் 1.85 ஷூட் பண்ணலாம், இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ஃபுல் கேட்டில் ஷூட் பண்ணலாம், இட்ஸ் நாட் இஷ்யூ. பட் நீங்கள் வச்சுற ஃப்ரேமிங்கு எதுக்கு கம்போஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். பிகாஸ் இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ராஜெக்ட் என்ன ஆச்சுன்னா
they shot it for 1.85. That film meant to for OTT. அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சு, அந்த படம் வந்து ரெடி ஆகும்போது 1.85 எல்லாமே கிரேட் பண்ணிட்டோம். டெலிவரி பண்ணுற ஸ்டேஜில் வந்து நாங்கள் இந்த படம் வந்து தியேட்டருக்கு டெலிவரி பண்ணோன்னாங்க. தியேட்டருக்கு டெலிவரி பண்ணோன்னா இட் ஹேஸ் டு பின் 2.3 in aspect ratio, which we cannot make it because it's already composed for 1.85. நீங்கள் 2.35னா ஹெட் ரூம் எல்லாம் கட் ஆகிடும், பாட்டம் கட் ஆகிடும், ஃப்ரேமிங் கரெக்டாக இருக்காது, ஒரு மாதிரி ஒரு அன்ஈவனாக இருக்கும். அது தட்ஸ் நாட் ஏ ஃபோட்டோகிராஃபி ஸ்டைல் இல்லையா? அப்போது அந்த டிஓபி என்ன பண்ணார், நோ இட்ஸ் மென்ட் ஃபார் 1.85 ஸோ தட் வில் டெலிவரி இட் 1.85ன்னு சொன்னார். தியேட்டருக்கு நாங்கள் 1.85 தான் கொடுத்தோம். ஸோ வேஸ்ட்டாக ரிலீஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, எல்லா தியேட்டர்ஸில் 1.85 இல்லை. இஃப் தட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ இஸ் மென்ட் ஃபார் 1.85ன்னா அப்போது அது வந்து அந்த தியேட்டரில் ப்ராப்பராக கரெக்டாக டெலிவரி ஆகும்போது என்ன ஆகுது, ப்ரொஜெக்ட் ஆகும்போது இட்ஸ் குட். இல்லாத தியேட்டரில் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ஃபிட் இன் டு த ஸ்க்ரீனுக்குள்ளே ஃபிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது, லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து பிளாங்காக தான் தெரியும் தியேட்டரில். அதனால் அந்த ப்ரொடியூசர் வந்து என்ன பண்ணார், ஓகே அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் பெருசாக ஓடல. அந்த ப்ரொடியூசர் என்ன சொன்னார், என் படம் வந்து நீங்கள் சின்னதாக கொடுத்துட்டீங்க, அதனால தான் என் படம் ஓடல அப்படின்னு சொன்னார். இப்போ இது யாரோட மிஸ்டேக் நீங்கள் சொல்லுங்கள்? ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து என்ன ஃபார்மேட்டில் ஷூட் பண்ணுறாங்கன்றது தெரியாமல் ஷூட் பண்ணிவிட்டு, அது எதுக்காக ஷூட் பண்ணாங்கன்னு தெரியாமல், எதுக்காக இந்த தியேட்டருக்கு இப்படி கொடுத்துருக்காங்கன்றது தெரியாமல் அவர் வந்து கடைசியாக அவர் என்ன சொல்கிறாரு, ஓடிந்தான் ஒரு மாதிரி பேசியிருக்கலாம், மேபி தெரியல. ஓடாதனால அவர் என்ன ப்ளேம் பண்ணுறாரு, டிஓபினையும் ப்ளேம் பண்ணுறாரு, அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனும் ப்ளேம் பண்ணுறாரு. நீங்கள் என் படம் சின்னதாக கொடுத்துட்டீங்க, யாருமே பார்க்கல, தியேட்டர் எல்லாருமே வந்து படம் சின்னதாக இருக்குன்றாங்க இப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். யூ ஷுட் பி டிஸ்கஷன் பிஃபோர் இட் செல்ஃப். நம்ம எதுக்காக இந்த படம் எந்த ஃபார்மேட்டில் பண்ணுறோம். நிறைய பேர் இப்போது ரீசெண்ட் இன்னொரு ப்ராஜெக்ட் என்ன நடந்ததுன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இட் வாஸ் ஷாட் இன் அனமார்ஃபிக் லென்ஸில் ஏதோ ஷூட் பண்ணியிருக்காங்க. த டிஓபி வாண்ட்ஸ் டு ஷூட் இன் அனமார்ஃபிக் லென்ஸ். அது வந்து எப்பிக்கு கொடுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க அந்த ப்ரொடியூசர்ஸு. எப்பிக் கொடுக்கும்போது எப்பிக் பாருங்கள் என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் வந்து அது ஐமேக்ஸ் டெலிவரி பண்ணோம். ஐமேக்ஸ்காரன் இட்ஸ் டுக் இன் ஒரிஜினல் ஃபார்மேட், நீங்கள் என்ன ஃபார்மேட்டில் ஷூட் பண்ணியிருக்கீங்களோ எனக்கு அதே கொடுங்க, டோன்ட் ப்ளோ அப் பண்ணாதீங்க, ப்ளோ பண்ணி ஸ்கேல் அப் பண்ணி அன்ஈவனாக பண்ணாதீங்கன்னு சொல்லி அவங்களே வந்து ஐமேக்ஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது வந்து எப்பிக் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கக்கிட்ட நம்மக்கிட்ட வந்தால் போஸ்ட் ப்ரொடக்ஷன் கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு அடிஷ்னல் சார்ஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லி அந்த ஐமேக்ஸ் கிட்டே ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு ப்ளோ பண்ணிட்டு அதை வந்து ஒரு டிஓபிக்கு காட்டுறாங்க. டிஓபி ஷாக் ஆகிட்டார், என்னப்பா இது நான் ஷூட் பண்ணது வேறு, இது வந்து வேறு ஃபார்மேட்டில் இருக்கான்னு. இல்லை சார், நாங்கள் வந்து இதுக்காக இது பண்ணோம், இது பண்ணால் நல்லாயிருக்கும், நாங்கள் ஒரு கரெக்டாக பண்ணியிருக்கோம் பாருங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது என்ன ஆகுதுன்னா, எங்கேயுமே வந்து ஒரு நாலேஜ் இல்லாமல் வந்து நிறைய பேர் வந்து அவங்களுக்கு என்ன தேவை, அந்த சூழ்நிலைக்கு என்ன தேவைன்ற பண்ணிக்கிறாங்க தவிர, இதுக்கான ப்ராப்பரான ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோ என்ன, ப்ராப்பரான ஒரு எதுக்கு இது பண்ணியிருக்கோம், இந்த ஷூட் பண்ணியிருக்காங்க, இது பண்ணணுன்றது எதுவுமே தெரியாமல் நிறைய பேர் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போய் இல்லை அது வந்து இதுதான் பண்ணியிருக்கோம், நீங்கள் இப்படி தான் ப்ரொஜெக்ட் பண்ணுங்கன்ற. ஓகே, டிமாண்ட் இருக்குது. இப்போ சார் சொன்ன மாதிரி 500 ரூபா கொடுத்து அவர் ஏன் அந்த தியேட்டரில் போய் பார்க்கணும், பிகாஸ் ஹி வாண்ட்ஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் அ பிக்கர் இமேஜ். பட் அந்த படம் வந்து ஷூட் பண்ண அனமார்ஃபிக்கு, பட் ஐ கேனாட் கிவ் இட் அஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் சம் பீப்புளுக்காக பண்ண முடியாது இல்லையா, ஏன்னா அது ராங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து while you are shooting itself, you and please make sure that நீங்கள் 1.85 பண்ணுறீங்களா, ஃபுல் கேட்டில் பண்ணுறீங்களா, அனமார்ஃபிக் போகிறீங்களா, ஸ்பெரிக்கல் போகிறீங்களான்றது டிசைட் பண்ணிங்கன்னா தான் வந்து சில ஃபார்மேட்ஸ்க்கு வந்து அது வந்து ஆப்டாக இருக்கும். நம்ம லேட்டர் ஆன் பார்ட்டில் போஸ்ட்டில் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டீங்கன்னா இட் won't be look very apt. Okay, any questions? Sorry, somebody asked who will train. யார் கேட்டாங்க? நான் ஆன்சர் பண்ணுறேன் சார், டைரெக்டாக ஆன்சர் பண்ணுறேன். ஐ வில் ட்ரெயின். that spotter is doing that only. பட் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொடியூசர் எடுக்கணும் சார். பிகாஸ் ஐ ட்ரெயின்ட் இன் மும்பை. ஐ பின் டூயிங் இட் ஃபார் ஆல்மோஸ்ட் 15 years. I am now training in Hyderabad. I have hired people under me in Hyderabad. I have hired in Bangalore. The reason I'm able to do that is because producers came to me and said, we want to do better. So now the post supervisors are not available in these industries. But I have found people who I felt will be trainable, will become post supervisors, and I'm training them along with my Mumbai team right now. I have experienced post supervisors on my Mumbai team. I'm pairing them, teaming them up. They keep making trips to Mumbai. They keep working with my team there. Then they come back to their place. So a culture like that, I'm willing to train. But a producer at the end of the day has to have an interest to be more organized. Producer has to have willingness to pay.
அண்ட் அதை வந்து நம்ம ஆஸ் அ இண்டஸ்ட்ரி என்கரேஜ் பண்ணணும். So it's not just me. Like me, there have to be 100 more people in Chennai doing this job. Only then post-production will get streamlined. பிகாஸ் எவ்ரிபடி அதை இப்போ டிஓபி சைட்ஸ் இருந்தாலும் நீங்கள் இல்லை டேரக்டர்ஸும் வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிங்கன்னா அது ப்ரொடியூசர்ஸ் தெரியாது சார். இது நிறைய பேர் ப்ரொடியூசர்ஸ் தெரியாது. இதோட நெசசிட்டி என்னென்னு அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன எவ்வளோ ஆகும் சார்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு கேட்குறது வந்து ஹவு மச் இட் வில் காஸ்ட் யூன்னுவாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, அது கொஞ்சம் தான் ஆகும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஏற்றுப்பாங்க தவிர, இல்லைங்க அதுக்கு இவ்வளோ அவ்வளோ. பட் அதோட நெசசிட்டின்றது போக போக தான் தெரியும். பட் இப்போ ஒரிஜினல்ஸ்க்கு எப்படி அவங்க வந்து கண்டிப்பாக எங்களுக்கு வந்து போஸ்ட் சூப்பர்வைசர் வேணும், அதுக்கான ஒரு பட்ஜெட் இருக்குது, அதுக்கு அவங்க சம்பளம் கொடுக்குறாங்க, அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி அவங்களும் ட்ரெயின் பண்ணிடுறாங்க. ஸோ இட் இஸ் லைக் ஸ்பாட்டர் எப்படி அவங்க வந்து ட்ரெயின் பண்ணுறாங்களோ இட் இஸ் தேர். ஸோ அதனால் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்க ஆளுங்க வந்து அது கற்றுக்கிட்டு போகிறது வந்து இட்ஸ் அ குட் ஜாப் சார். இட்ஸ் அ குட் ஜாப். பட் ஆனால் ஹீ இஸ் அ மெயின் என்னது உங்களுக்கு சொன்னார்ல இப்போ எக்ஸாம்பிள்ஸ் இப்போ சாரும் சொன்னார் இல்லையா, he has a main role. Okay, next I just want to realities of post production. So post production பற்றி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐ மீன் ப்ரொடியூசர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பேசிக்காக வந்து என்னென்னா எவ்வளோ காஸ்ட் ஆகுது, இவங்க வந்து சும்மா காஸ்ட் போடுறாங்கன்னு ஒன்று இருக்கும். அதனால் என்ன ஆகுது, டிஓபிஸ்க்கு வந்து எங்கேருந்தா ஒரு ரெக்கமெண்டேஷன் இருந்தாலும், இல்லை அவங்களுக்கு ஒரு கலரிஸ்ட் பிடிச்சோ, இல்லை அந்த அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டி பிடிச்சோ போகும்போது வந்து ப்ரொடக்ஷன் சைடும் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சைடும் வந்து இல்லை சார் எங்களுக்கு வந்து இங்கே கம்மியாக கிடைக்கிது, எங்களுக்கு வந்து இவர் எனக்கு போன படம் பண்ணி கொடுத்தாரு, எத்தனை ஹவர்ஸ் ஆனாலும் பண்ணி கொடுத்தாரு, என்ன அவுட்புட் கேட்டாலும் கொடுத்தாரு, அதனால் எங்களுக்கு இவர் தான் வேணும் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க, சில பேர் பேசுகிறாங்க. ஸோ பிஃபோர் அந்த பாயிண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல போஸ்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கணும்னா, பிகாஸ் இட்ஸ் நாட் எ ஈஸி டாஸ்க் போஸ்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனி ரன் பண்ணுறது கூட. ஏன்னா வந்து ஜஸ்ட் லைக் அவர் மொபைல் டெக்னாலஜி மாதிரி எவ்ரி இயர் வந்து ஒரு டெக்னாலஜி வந்துகிட்டே இருக்குது. இப்போ அவங்களும் ஸ்மார்ட் ஆகிட்டாங்க, யார் அந்த வெண்டர்ஸ், நமக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் கொடுக்க வேண்டிய ஹார்ட்வேர் இருந்தாலும் சாஃப்ட்வேர் இருக்க கம்பெனிஸ் கூட வந்து வெரி ஸ்மார்ட் ஆகிட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஹார்ட்வேர் வந்து எவ்ரி 2 years 3 yearsக்கு மாற்றிடுறாங்க, சாஃப்ட்வேர் வந்து 1 yearக்கு மாற்றுறாங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணோன்னு பார்க்கணும். பிகாஸ் ஏன்னா இப்போ நான் ஒரு கலரிஸ்ட்டாக இருக்கிற எங்கள் கம்பெனிக்கு ஒரு பெரிய டிஓபி வரணும், இல்லை பெரிய படம் பண்ணோன்னா ஐ ஷுட் ஹேவ் சம் லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கணும் இல்லையா. இல்லாட்டி நான் கேட்கலாட்டி என்கிட்ட ஒரு கிளைண்ட் என்கிட்ட கேட்பாங்க, இப்போ உங்ககிட்ட இந்த வெர்ஷன் இருக்கா, இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க இல்லையா. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நாங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விச் இஸ் நாட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஸ்டேட்ஸ். இப்போ நான் ஒரு பொருள் வாங்குறேன் இந்தியாவுக்கு வந்து, தட் இஸ் நாட் ஹைதராபாத்தில் ஒரு ரேட்டு, இல்லை சென்னையில் ஒரு ரேட்டு, இல்லை கேரளா ஒரு ரேட்டு, பாம்பேயில் ஒரு ரேட் இல்லை, ரேட் ஒரே ரேட்டு தான், டாக்ஸேஷன் ஒரே டாக்ஸேஷன் தான், நம்ம கொடுக்குற டியூட்டி இருந்தாலும் சரி, ஜிஎஸ்டி இருந்தாலும் ஒரே டாக்ஸேஷன், ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி டாக்ஸேஷன் எதுவும் மாறல, பொருளுக்கும் அது மாதிரி எதுவும் மாறல, நம்ம வாங்குகிற பொருள் காஸ்ட் அதுதான். பட் நீங்கள் அதே மிஷனில் அதே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு கலரிஸ்ட் ஒர்க் பண்ணும்போது அந்த படத்துக்கு கொடுக்குற காஸ்ட் டு கம்பேர்ட் டு பாம்பே இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். சம்வேர் இட் கேன் பி சேஞ்ச், பிகாஸ் என்னென்னா எக்கனாமிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் படி. இப்போ பாம்பேயில் ஒரு வீட்டு ரெண்ட்டு அங்கே வாழ்கிறதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் படி கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் என்டையர்லி நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது, அது ஒரு பிரச்சனை இருக்குது. அது மாதிரி நீங்கள் ஒரு சினிமாட்டோகிராஃபராக வந்து ஒரு கம்பெனி நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் குட்டாக இருந்தாலும், பட் சம்டைம்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். பிகாஸ் அவங்க முதலாளி, அவங்க தான் காசு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம சம்டைம்ஸ் வந்து பேசி தான் ஆகணும், சம்டைம்ஸ் வந்து பெண்டாகி தான் போகணும். பிகாஸ் ஏன்னா அவங்கக்கிட்ட பட்ஜெட்டே இல்லைன்னா நீங்கள் போட்டிங்களா சார்ன்றாங்க காசு, நீங்கள் போட்டு வேணால் பண்ணிக்கோங்க சார், இவர் 5 லட்ச ரூபா பண்ணுறாரு, அவர் 10 லட்ச ரூபா கேட்குறாரு, மிச்சம் 5 ரூபா நீங்கள் போட்டு வேணால் பண்ணுங்க சார். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது, எனக்கே நடந்தது. அந்த டிஓபி நானே கொடுக்குறேன்னு சொன்னார் கூட சொல்லியிருக்காரு அந்த ப்ரொடியூசர்கிட்ட. ஸோ இப்படி சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ரியாலிட்டி என்னென்னா, ஒரு கம்பெனி வந்து ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னா, இவங்க வந்து இப்போ நீங்களே கேட்டீங்க பாலாஜி சொல்லும்போது எவ்வளோ டெலிவரி சொல்லியிருந்தார், எக்கச்சக்கமான டெலிவரிஸ் இருக்குது அதில். அதை வந்து அவர் வந்து லிஸ்ட்டாக தான் போட்டிருக்காரு. ஆக்சுவலாக அதை வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஒரு படத்துக்கு நீங்கள் வந்து 20 நாள் கிரேடிங் ஆனால் டெலிவரிபிள்ஸ்க்கே ஒரு 10 நாள் ஆகும், அப்படி இருக்குது. ஸோ 50% ஆஃப் அவர் டைம் வந்து டெலிவரிபிள்ஸ்லேயே போகுது. அப்படின் போது எங்களோட ரெவென்யூ எதில் இருக்கணும், டெலிவரிஸில் தான் ரெவென்யூஸ் இருக்கணும். அதுக்கான காஸ்டிங்கு, அதுக்கான ஏன் டெலிவரிபிள்ஸ் நாங்கள் ஏன் கொடுக்குறோம், உங்கள் கேட்க பாரு, உங்களுக்கு என்ன தேவையோ அதுதான் நாங்கள் கொடுக்க போகிறோம், அடிஷ்னலாக நான் எதுவும் கொடுக்கல. நீங்கள் ஏன் டெலிவரிபிள்ஸ் கேட்குறீங்க, ப்ரொடக்ஷனாக வந்து ஏன் கேட்குறாங்கன்னா, பிகாஸ் தே வாண்டட் டு ரிலீஸ் த ஃபிலிம் வித் த வேஸ்ட் கைண்ட் ஆஃப் டெக்னாலஜிஸ் பேஸில் இருக்குது. ஏன்னா அதுக்கு ஒரு ரெவென்யூ இருக்குது. ஆஸ் யூ செட்
100 ருபீஸ்க்கு ஒரு டிக்கெட் இருக்குது, 150 ரூபாய்க்கு இருக்குது, 300 ரூபாய்க்கு இருக்குது. நீங்கள் ஹெச்டிஆரில் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் இருக்குது. ஐமேக்ஸ் தியேட்டர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 700 ஸ்க்ரீன் கிடைக்குது ஓவரால். இப்போ நாளைக்கு ஃப்யூச்சரில் டால்பி விஷன் சினிமா வந்துச்சுன்னா, டால்பி சினிமா வந்துச்சுன்னா அது ஒரு 8 ஸ்க்ரீன் இருக்கும். அந்த 8 ஸ்க்ரீனுக்காக டெலிவரி பண்ணி தான் ஆகணும். பட் நீங்கள் 8 ஸ்க்ரீனோட ரெவென்யூக்காக தான் நீங்கள் அந்த படம் உங்கள் படம் ரிலீஸ் பண்ணும்போது அதுக்கான ஒர்க் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான மிஷன் பவர் இருக்குது, அதுக்கான மேன் பவர் இருக்குது. எல்லாமே பார்க்கும்போது இட் இஸ் a ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது எங்களுக்கு. ஸோ எனிவே ஐ ஜஸ்ட் கோ த்ரூ வாட் இஸ் ஹேப்னிங் இன் ரியாலிட்டிஸ். ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் தேவைப்படும், ரிட்டர்ன்ஸ் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். 3 விஷயம் தான் பார்ப்போம். அதாவது காசு எவ்வளோ போடுறோம், எவ்வளோ ரன்னிங் தேவைப்படும், எவ்வளோ நமக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ஒரு நல்ல ஸ்டுடியோன்னா என்னென்னா ஒரு 10 gig நெட்வொர்க்கிங் மெயின்டைன் பண்ணுற ஒரு கம்பெனி, நல்ல நெட்வொர்க்கிங் ஸ்டோரேஜஸ்ஸு, நல்ல கன்ஃபார்மிங் மிஷின்னு, ஒரு கிரேடிங் சூட்டு, அதுக்கப்புறம் அந்த கிரேடிங் சூட்டோட அட்மாஸ்ஃபியரு, அதுலேயே சவுண்ட் ஃபெசிலிட்டி, அதுக்கப்புறம் ஒரு மாஸ்டிங் ஃபெசிலிட்டி, அதுக்கப்புறம் ஒரு சின்ன 3-4 பேர் விஎஃப்எக்ஸ் டீம் வேணும்னா வச்சுக்கிறது, அது இட்ஸ் ஆப்ஷனல் தான். இல்லாட்டி வந்து ஒரு 5.1 ஒரு ஹெச்டிஆர் மானிட்ரு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரிவ்யூ எதுன்னு பார்க்கும்போது மினிமம் 5 CR ஆகுது. இட்ஸ் அ பேசிக். இது இல்லாத ஒரு நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. அவங்க அதனால தான் வந்து அது கம்மி ரேட்டு பண்ண முடியுது. அங்கே இடத்துல நீங்கள் போனீங்கன்னா அதுக்கான குவாலிட்டி தான் இருக்கும். இப்போது ஒரு சங்கீதாவில் போய் ஒரு இட்லி சாப்பிட்டிங்கன்னா 150 ரூபா 100 ரூபா இருக்குது. அவன் அதுவே வந்து கொஞ்சம் எண்ணெய் போட்டு, கொஞ்சம் கீ போட்டு, கொஞ்சம் பொடி போட்டு 150 ரூபா விற்றுவான். பட் நம்ம அது வாங்கி சாப்பிட்றோம். இட்ஸ் அ சாய்ஸ் இல்லையா? ஸோ அதே மாதிரி அதே இட்லியும் வந்து அதே மாவு, அதே இட்லி அதே மாதிரி தான் இருக்கும், ஸ்டைலு அதே சைஸ் தான் இருக்கும் கிட்ட. அது வந்து ஒரு 20 ரூபா கிடைக்கும் வெளியே பார்த்தா. ஸோ வாட் இஸ் டிஃப்ரென்ஸ்ன்னா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து இட்ஸ் எ சாய்ஸ் கம்ப்ளீட்லி. ஸோ நீங்கள் ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுற ஒருத்தர்கிட்ட போகிறீங்களா? ஏன்னா நம்ம உடம்புக்கு நல்லாயிருக்கும், அவன் கரெக்டான எண்ணெய் யூஸ் பண்ணுவான், கரெக்டான ஸ்பெக்ஸில் யூஸ் பண்ணுவான்றது ஒரு ஐடியா இருக்குது இல்லையா? அந்த நாலேஜ் பேஸில் தான் நம்ம இட்லி சாப்பிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் இது. ஸோ ஒரு 5 crores ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் 1 crore ஸ்டார்ட் பண்ணுற கம்பெனிக்கும் வித்தியாசம் இருக்கும். அதனால தான் வந்து உங்களுக்கு அந்த டிஃப்ரென்சியேஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ரன்னிங் ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு ஆவரேஜாக வந்து இந்த மாதிரி ஒரு 5 crores இருக்கிற கம்பெனிக்கு வந்து 16 lakhs வருது. 16 lakhs எது மூலிமா வருது? சேலரிஸ் மூலிமா வருது, மெயின்டெனன்ஸ் மூலிமா வருது, யூட்டிலிட்டிஸ் அண்ட் ஓவர் ஹெட்ஸ் வருது. அந்த 5 crores நம்ம வாங்கினது வந்து எல்லாருமே வந்து சொந்த பாக்கெட்லேருந்து போட மாட்டாங்க, எங்கேருந்து ஒரு கடன் வாங்கிட்டு இருப்பாங்க, லோன் வாங்கியிருப்பாங்க, அதுக்காக இஎம்ஐ பே பண்ணிகிட்டு இருப்போம், அதோட இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷத்துலேயே நாங்கள் போட்ட மிஷின் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி ஹார்ட்வேர் சேஞ்ச் ஆகிடும், இல்லாட்டி சாஃப்ட்வேர் சேஞ்ச் ஆகிடும். அவங்க எல்லாருமே வந்து ஸ்மார்ட் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த சாஃப்ட்வேர் வந்து ஜஸ்ட் ஃபார் 1 year தான் வந்து லைசன்ஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இயர் நீங்கள் லைசன்ஸ் வாங்கணுன்னா பே பண்ணி வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பார்க்கும்போது ஆவரேஜாக வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து 16 lakhs செலவாகுது. பட் இன்றைக்கி இருக்கிற ஒரு டிஏ ஃபெசிலிட்டிஸில் இப்போ நடக்கிற படங்களில் நமக்கு எவ்வளோ வருதுன்னா, அடித்து மிடித்து எக்ஸ்ட்ரா ஒர்க் போட்டு டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி சண்டே சாட்டர்டே எதுவுமே இல்லாமல் ஃபெஸ்டிவல் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் ஒர்க் பண்ணாலும் we are achieving only 10 lakhs. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? 6 lakhs எவ்ரி மந்த் வந்து ஒரு கம்பெனி வந்து 6 lakhs லாஸ் ஆகிறாங்க. இப்படி போனீங்கன்னா ஒரு கம்பெனி எத்தனை வருஷம் வாழ்வோம்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2025 நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா 2027 வந்து நான் டெட் ஆகிடுறேன். த ப்ளூ இஸ் மை நெட். அந்த ப்ளூ வந்து 2027 எனக்கு நெட்டே கிடையாது. அந்த ரெட் வந்து என்னோடய கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், எவ்ரி இயர் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அந்த எல்லோ வந்து என்னோடய ஆப்ரேஷனல், நான் ஒரு கம்பெனி ரன் பண்ணோன்னா எவ்வளோ செலவாகுதுன்றது. அந்த க்ரீன் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து நான் சேமாக இருந்தாலும் இது வந்து 3 yearsல வந்து ஒரு கம்பெனி டெட் ஆகிடும். அதனால தான் வந்து நீங்கள் பார்க்குற இப்போ இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து சர்றன்னு வராங்க, சர்றன்னு கீழே போயிடுறாங்க. பிகாஸ் ஆஃப் என்னென்னா மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஸோ இதுக்காக என்னென்னா டியூ டு சம் ரீசன் கோவிடில் வந்து நம்ம சில பேருக்கு வந்து படங்கள் இல்லாமல் இருந்துச்சு. திடீர்னு வந்து கோவிட் வந்து இன்னொரு கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணி வச்சுது, ஓடிடி ஓப்பன் பண்ணது. இப்போ ஓடிடி அதுக்கப்புறம் ஒரிஜினல்ஸ் ஓப்பன் பண்ணாங்க. இப்போது வந்து என்னாச்சு, படங்கள் வந்து கம்மியாயிடுச்சு, ட்ராப் ஆகிடுச்சு. பிகாஸ் ஆஃப் ஓடிடியில் வாங்குறது வந்து கம்மியாயிடுச்சு. இப்போ நீங்களே தெரியும், நிறைய பேர் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் வந்து படமே ஷூட் பண்ணாதீங்க புது படங்கள்ன்றது. ஸோ பிகாஸ் ஆஃப் ஒரு அன்சர்டினிட்டியாக இருக்கிறனால, ஏன்னா இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து சினிமா மேலே தான் டிபெண்டாக இருக்குது, வேறு பிஸ்னஸ் கிடையாது அவங்களுக்கு யாருக்குமே. சினிமா நல்லா இருந்தால் தான் அவங்களும் நல்லா இருப்பாங்க, சினிமா நல்லா இல்லாட்டி அவங்க நல்லா இருக்க முடியாது. ஸோ சினிமாவோ ஓடிடியோ இதுக்கு சம்மந்தப்பட்ட இந்த இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்தவரைக்கும் தான் இவங்க டிபெண்ட்டாக இருக்கும்போது
இந்த இண்டஸ்ட்ரியில் என்ன கெட்டது நடந்தாலும் அவங்களுக்கும் எஃபெக்ட் ஆகும், நல்லது நடந்தாலும் அவங்களுக்கு எஃபெக்ட் ஆகும். ஓகே, ஸோ நாங்கள் எப்படி மேக்ஸிமைஸ் ரிட்டர்ன்ஸ் பண்ணுறோன்னா, ஜஸ்ட் ட்ரெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் நான் வந்து சும்மா போட்டிருக்கேன். 2024 28 வந்து போன வருஷம் வந்து 230 படமும் 240 படமும் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த வருஷம் வந்து ஐ திங்க் இட் ட்ராப் டு 180 ஃபிலிம்ஸ் ஏதோ ஆக போகுது. இந்த டிசம்பர் வந்துச்சுன்னா தெரிஞ்சிடும் நமக்கு எத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஸோ நியர்லி 60 to 70 ஃபிலிம்ஸ் வந்து ட்ராப் ஆயிடுச்சு. பட் ஹவு டு வி ஆர் சர்வைங்? எப்படி நாங்கள் வந்து கம்பெனி ட்ராப் ஆனாலும், படங்கள் ட்ராப் ஆனாலும் எப்படி சர்வே ஆகும்னா, பிகாஸ் ஆஃப் ஓடிடினால சம் ஒரிஜினல்ஸு வெப் சீரிஸஸ் பண்ணுறதுனால எங்களால் வந்து கொஞ்சம் சர்வே ஆகிட்டுருக்கோம். இல்லாட்டி நாங்களும் வந்து என்னென்னா ஒரு 2-3 இயர்ஸில் வந்து எல்லோரும் டெட் ஆகிடுவாங்க இப்போது. அதனால வந்து ஓடிடி வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு என்ன சொல்கிறது, பிஸ்னஸ் மாடல் ஒன்று எக்ஸ்ட்ரா வந்தனால நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அதே மாதிரி ஒரு கம்பெனி எப்படி சர்வே ஆகிட்டுருக்கேன்னா, அடிஷ்னல் டெலிவரபிள்ஸில் தான் சர்வே ஆகிட்டுருக்கு. ஏன்னா ஸ்டாண்டர்டைஸ் ஆகிடுச்சு ரேட்ஸ், டிஏன்றது ஸ்டாண்டர்ட் ஆகிடுச்சு. நீங்கள் நான் வந்து ஒரு 10 லட்ச ரூபா சொன்னால என்ன 10 லட்ச ரூபா சொல்கிறாங்க, 5 லட்ச ரூபாய்க்கு நாங்களே போன படம் பெரிய படம் ரஜினி சார் படமே பண்ணோம், நீங்கள் என்ன 10 லட்ச ரூபா கேட்குறான்னு நம்மளே கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரியேட் ஆகிடுச்சு எல்லாருக்கும். இப்போ அதனால் வந்து என்னாச்சு, நாங்கள் போய் இப்போ புதுசாக ஒரு அமௌண்ட் நான் சொன்னாலும் அவங்களுக்கு ஏற்றுக்க முடியாது, அவங்கள வந்து அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஸோ நிறைய பிரச்சனைகள் இருக்குது எங்களுக்கும். சொல்கிறேன், ஜஸ்ட் டெல்லிங் யூ. ஸோ காஸ்ட் ஆஃப் லைன் எங்கெங்கே எங்களுக்கு எவ்வளோ வருதுன்னா, பேக்கேஜ்லேயோ இல்லை கலரிஸ்ட்டுக்கோ ஒரு ஹெச்டிஆர் போடுறதுக்கோ இல்லை ஒரு டெலிவரிபிள்ஸ்லையோ ஓடிடிலேயோ சேட்டலைட்டு இந்த மாதிரி விஷயம் தான் நாங்கள் பிரித்து பார்க்குறோம். ஒரு பேசிக் ப்ரைஸாக ஒன்று கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஓடிடிக்கான எவ்வளோ செலவாகுது, எக்ஸ்ட்ரா டெலிவரிபிள்ஸ் எக்ஸ்ட்ரா என்ன வருது, அவங்க ஹெச்டிஆர் கேட்டாங்கன்னா ஒரு அடிஷ்னல் பில்லிங்காக போட்டு, அடிஷ்னல் பில்லிங்காக நான் போடல, அது சர்வீஸ், அதுக்கான எக்யூப்மெண்ட் தேவைப்படுது, அதுக்கான சர்வீஸ் இருக்குது, அதுக்கு 3 days 4 days ஆகுது, டைம் ஆகுது. அந்த டைமுக்காக டைம் மீன்ஸ் வாட், மணி, ரைட், எவ்ரிபடி. அது அந்த மூலியமாக தான் நாங்கள் சர்வே ஆகிட்டுருக்கோம். தவிர இப்போ ஒரு படம் ஹெச்டிஆர் இல்லாட்டி எங்களுக்கும் கஷ்டம்தான். ஏன்னா அது வந்து இது போய்ட்டுருக்கு. அதே இன்னொரு விஷயம் என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து கம்பேரிவ் டு கேரளா வந்து நம்ம படங்கள் இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, லாங் ஹவர்ஸ் வந்து லாங் டேஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பிகாஸ் ஆஃப் இப்போது ரங்கா சொன்னார் இல்லையா, எடிட் வந்து ஒரு பெரிய படம் ஒன்றாலே என்ன ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட 6 to 7 வெர்ஷன்ஸ் ஆஃப் எடிட் வருது. 6 to 7 வெர்ஷன்ஸ் ஆஃப் எடிட் வந்து டப்புன்னு அவங்க இப்படி எடிட் பண்ணிடலாம். பட் அது வந்து அதுக்கு அடுத்த டீம் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து நம்பர் ஆஃப் டேஸ் ஆகும். அவங்க எடிட் பண்ணுறது டப்புன்னு ஒரு ஃப்ரேம் 2 ஃப்ரேம் ட்ரிம் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது, அவங்களுக்கு பண்ணிவிடுவாங்க அவங்க. பட் அவங்க ஏன் பண்ணுறாங்கன்னா, இட்ஸ் அ க்ரியேட்டிவ் கால். அதை நாங்கள் வந்து ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்க முடியாது. ஏன் க்ரியேட்டிவ் கால்னா, இட்ஸ் டைரக்டர் விஷனாக இருக்கும், இல்லை எடிட்டர் விஷனாக இருக்கும். ஒரு வருஷம் நம்ம பார்க்கும்போது கதை இன்னொரு மாதிரி சொல்லலாம், எந்த மாதிரி சொல்லலாம். இப்போ வந்து இந்த ட்ரெண்ட் போயிட்டுருக்குன்னு பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, அது நாங்கள் தடுக்க முடியாது. வி கேனாட் சே நோ டு தெம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, போஸ்ட் ஃபெசிலிட்டிக்கு வரதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து எத்தனை வருஷம் வேணால் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் கீப் 3 or 4 வருஷன்ஸ் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஒரு விஎஃப்எக்ஸ் கம்பெனி கொடுக்கும்போது கூட வந்து you enjoy what you want. You see 3 or 4 times, 5 times, 6 times. You can edit 5 to 6 times also. But make sure that when you come to DA facility வந்து ஒரு VFX போகுதுன்னா, make it at least 1 or 2 versions மட்டும் வச்சுக்கோங்க. அது கூட வந்து மொத்த படம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது. It should be like small changes. Okay, we can accept it. பட் அது வந்து ஒரு லெவலில் இருந்தாங்கன்னா எல்லாரோட லைஃப் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். இல்லாட்டி என்ன ஆகுதுன்னா, அவர் சொன்ன மாதிரி வந்து 4 TB 5 TB ஆகுதுங்க விஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸ் மட்டுமே. அதுக்கான டெலிவரிபிள்ஸ் நாங்கள் கொடுக்கும்போது ஒரு நெட் அந்த விஎஃப்எக்ஸ்க்காக நாங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்கோம், அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு மீடியா ஷட்டில்னு. மீடியா ஷட்டில் சாஃப்ட்வேர் காஸ்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 18 lakhs சார்ஜ் பண்ணுறாங்க வெறும் சாஃப்ட்வேருக்கு. அதோட ஹார்ட்வேர் காஸ்ட் வந்து 9 to 10 lakhs ஆகுது. அதுக்கப்புறம் 10 gig நெட்வொர்க்கிங்கு, அதுக்கப்புறம் இன்டர்நெட் ஸ்பீடு, அதோட சார்ஜஸ் எதுவுமே அதில் வந்து ₹1 கூட வந்து அதுக்கான செலவான ₹1 கூட வந்து ப்ரொடியூசர் கொடுக்க மாட்டுறாரு. இது யாருக்காக பண்ணுறோம் நாங்கள்? அதோட சேஃப்டி செக்யூரிட்டி எல்லாமே மெஷர்மெண்ட்ஸ் பார்த்துட்டு வந்து ஒரு கம்பெனிஸ் இங்கேருந்து ஒரு படம் வந்து ஹைதராபாத்தில் பண்ணுறாங்க, கேரளாவில் சிஜி பண்ணுறாங்க, துபாயில் பண்ணுறாங்க, ரஷ்யாவில் பண்ணுறாங்க, ஒருத்தர் வந்து சிங்கப்பூரில் பண்ணுறாங்க. எப்படி போகுது அந்த ஃபைலெல்லாம்? யாருனால பண்ணுறது? எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம்? அதோட செக்யூரிட்டி எப்படி மெயின்டைன் பண்ணுறோம்? இதுக்கான செலவு எவ்வளோ? எதுவுமே வந்து ஒரு ப்ரொடக்ஷன் வந்து எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. பட் ஆஸ் எ ஸ்டுடியோ வி ஆர் மெயின்டைனிங் தட் டு மேக் செக்யூரிட்டி வைஸ் வந்து அந்த ப்ரொடக்ஷனுக்கு வந்து சேஃப்டாக இருக்கணும்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒரு சேஞ்ச் நடக்கிறனால எவ்வளோ டேட்டா வேஸ்ட் ஆகுது, எத்தனை வாட்டி இன்டர்நெட்டில் போடுறோம், எத்தனை வாட்டி கன்ஃபார்மேஸ் ரெண்டர் பண்ணுறாரு, எத்தனை வாட்டி வந்து அது அதில் வந்து ஒரு மிஸ்டேக் நடந்தால் திருப்பி அந்த ஷார்ட் வரும்போது ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதனால் நான் ஐ ரிக்வெஸ்ட் ஆல் எடிட்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா,
மேக் ஷூர் தட் நீங்கள் வந்து டிஏக்கு அனுப்பும்போது லாஸ்ட் ஃபைனல் பிஃபோர் வெர்ஷனாக வச்சுக்கலாம். அது இருந்தீங்கன்னா எல்லாரோட லைஃப் ஸ்மூத்தாக இருக்கும், பேமெண்ட்ஸும் நீட்டாக இருக்கும். இல்லாட்டி என்ன ஆகுது, நாங்கள் வந்து ரெண்டர் பண்ணி சார்ஜஸ் போட்டால் ப்ரொடியூசர்ஸ் கேட்குறாங்க. இப்போ நான் ஒரு படத்துக்கு பண்ணேன், நான் வந்து 4 TB கிட்ட விஎஃப்எக்ஸ் கொடுத்தேன். அரௌண்டு 4 TB மீன்ஸ் வாட், ஆல்மோஸ்ட் ஆல் வந்து 2 to 3 hours ஆஃப் சிஜி பில்லில் இருக்குது. அதில் படத்தில் இருக்கிறதே 2 hours படம்னா 3 hours 4 hours வந்து விஎஃப்எக்ஸ் ஷார்ட்டே அனுப்பிச்சிருக்கோம். அப்போது அந்த காஸ்ட் வந்து நான் 1 lakh அடிஷ்னலாக போட்டு அமிச்சா ப்ரொடியூசர் என்கிட்ட கேட்டார், யாரையா இது வந்து நீ அமிச்சிருக்க, இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி போடல, நீ ஏன் போட்டிருக்கான்னு எனக்கு கேள்வி கேட்டார். நான் சொன்னேன் அவர்கிட்ட, நான் வந்து லாக் ஷீட் இருக்கேன் என்கிட்ட, நீங்கள் எந்த டேட்டில் எந்த வெர்ஷன் கொடுத்துருக்கீங்க, எப்படி நான் இந்த ஃபைல் அனுப்பிச்சிருக்கேன், எப்படி இந்த ஃபைல் வந்து ஒரு கேரளாக்கோ இல்லை ஹைதராபாடுக்கோ போயிருக்கு, எப்படி இங்கே வந்திருக்கேன் லாக் ஷீட் கொடுத்ததுக்கப்புறமா அவர் புரிஞ்சுக்கிட்டு ஓகே இந்த சார்ஜஸ் நான் விஎஃப்எக்ஸ் ஆளுக்கு போடுறேன், நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒருத்தர் ப்ளேம் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இங்கே இது பண்ணால் இது பெட்ரு, இது பண்ணால் இது பெட்டருன்றது புரிஞ்சுக்கிட்டா தான் பெட்டரும். அதுக்காக தான் இந்த போஸ்ட் சூப்பர்வைசர்னு ஒருத்தர் வந்து அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் பேரோட லைஃப்ஸ் வந்து பெட்டர் லைஃபாக இருக்கும்னு நான் பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், எங்களோட ரிட்டர்ன்ஸ் ரிப்போர்ட்டு ஆர் டைம் கன்சூமிங் பார்த்தீங்கன்னா பேசிக்காக நாங்கள் ஒர்க் பண்ணுற ஒர்க் வந்து 25% இருக்கும். அந்த கலரிஸ்ட் அடிஷ்னலாக க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ண ஒரு 10%, ஹெச்டிஆர் கிரேட் பண்ண ஒரு 25% ஆகும். மேஜர் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரிபிள்ஸில் தான் எங்களோட டைம்வே வந்து இதாகுது. ரிட்டர்ன்ஸ் இருந்தாலும் சரி, டெலிவரிபிள்ஸில் டைம் கன்சூமிங் இருந்தாலும் சரி, டெலிவரிபிள்ஸில் ஆகுது. கிரேடிங் கூட முடிச்சிடலாம் ஈஸியாக. அந்த இந்த டெலிவரிபிள்ஸ் இருக்க டார்ச்சர் இருக்குல்ல, அப்படி இப்படி இருக்காது, அது எக்கச்சக்கமான டார்ச்சர் இருக்கும். அதுக்கான காஸ்ட்டு மட்டும் நாங்கள் கேட்டால் மட்டும் அவன் தான் வந்து ஃபஸ்ட்டு வில்லன். நாங்கள் மட்டும் காசுன்னு பேசினா ப்ரொடியூசர்கிட்ட வந்து நாங்கள் தான் ஃபஸ்ட் வில்லன். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் கையில் வந்து படம் ஆரம்பிக்கும் போது இப்படி இருக்கும் கை, அவர் ஷூட்டிங் முடிக்கிறதுக்குள்ளே வந்து கை ரொம்ப சின்னதாகிடும். அப்போ தான் நாங்கள் போய் வந்து கைக்கு நாட்டுறோம், கை நீட்டி சார் எங்களுக்கு எதனா கொடுங்க, ஐயோ ஒன்றுமே இல்லையா எங்கே அப்படின்றாரு. ஸோ இது வந்து சினிமாவோட ஒரு மாடியூல் அப்படி ஆயிடுச்சு. அவங்க வந்து அதுதான் சொன்னாங்க, ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே நீங்கள் வந்து நான் இதெல்லாம் ஹெச்டிஆர் பண்ண போகிறேன், இது வந்து இந்த டிஏ பண்ண போகிறேன், இந்த இடத்துல டிஏ பண்ண போகிறேன், இந்த டெலிவரிபிள்ஸ் எனக்கு இருக்கும், அவருக்கும் தெரிஞ்சால் அவருக்கும் வந்து ஒரு கேல்குலேஷன் இருக்கும். அவர் வந்து கேல்குலேட் பண்ணிவிட்டு ஓகே இந்த இது இருக்குது, இதுக்கு என்ன இவ்வளோ டைம் ஆகும், இதுக்கு என்ன இவ்வளோ காஸ்ட் ஆகும்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக வந்து யாருமே வந்து அவங்களுக்கு ஏன் கம்மியாக எங்களுக்கு கொடுக்கணும்னு இல்லை, அவங்க கையில் அந்த டைமில் காசு இருக்காது, அதுதான் பிரச்சனை. பட் எங்களை மட்டும் சாவடிச்சிருவாங்க, அது வேறு விஷயம். ஸோ ப்ரொஜெக்டட் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ரேஷனல் ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது அது வந்து என்றைக்குமே வந்து மேட்சே ஆக மாட்டுது. நானும் ஏதோ கேல்குலேஷன் பண்ணி பார்த்தேன், அட்லீஸ்ட் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அது ஆகவே மாட்டுது. ஐம் நாட் கோயிங் மோர் டீட்டெயில்ஸ் டு திஸ். ஸோ லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான குவாலிட்டியான ஒரு டீம் வச்சுக்கிட்டு, குவாலிட்டியான டீம் ஒரு கம்பெனி இருந்தால், ஒரு குவாலிட்டியான ஒர்க் பண்ணால், குவாலிட்டியான ஒரு என்ன சொல்கிறது கம்பெனிஸோட ப்ரொடக்ஷனோட நம்ம டீல் பண்ணி ஒரு போஸ்ட் சூப்பர்வைசர் இருந்து குவாலிட்டியாக பண்ணால் வி கேன் இன்க்ரீஸ் அவர் சஸ்டைனபிள் க்ரோத். இல்லாட்டி என்ன ஆகும்னா, எங்கள் கம்பெனியில் 100 பேர் இருக்காங்கன்னா இன்னொரு அடுத்த வருஷம் 50 பேர் ஆகிடுவாங்க, அதுக்கு அடுத்த வருஷம் 25 பேர் ஆகிடுவாங்க, அதுக்கு அடுத்த வருஷம் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இட் இஸ் ஹவு இட் வில் பி லைக் தட். ஸோ குட் ஆர் பேட் இட் கம்ஸ் ஃப்ரம் சினிமா ஒன்லி, ஐ எம் ட்ரைங் டு சே. ஸோ சம்மரி என்ன, ஆல் ப்ரொடியூசர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், டிஓபிஸ், டைரக்டர்ஸ் என்ன சொல்லுவாருன்னா, ஸ்டாண்டர்டைஸு காம்படிட்டிவ் ப்ரைஸிங் இன் எசென்ஷியல் ஃபார் த லாங் டேர்ம். ஸோ நாங்கள் வந்து ஸ்டாண்டர்டைஸாக லாங் டேர்மாக, ஸ்டாண்டர்டைஸ் மீன்ஸ் வாட், டெக்னிக்கலாக வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், கம்பெனி வந்து ஆஸ் பர் ட்ரெண்ட் வந்து என்ன டெக்னாலஜி இருக்கோ அதை மெயின்டைன் பண்ணணும். அது மாதிரி நாங்கள் வந்து குட் ரேட்ஸ் மெயின்டைன் பண்ணோம். இஃப் வி டோன்ட் மெயின்டைன் த குட் ரேட்ஸ், நாங்கள் சொன்ன மாதிரி மாதம் 6 லட்ச ரூபான்னா எந்த இன்வெஸ்ட் இருந்தாலும் யார்கிட்ட காசு இருந்தாலும் 12 மாதத்துலேயே வந்து ஒரு கம்பெனி லாஸ்ட்டில் போய்டும் இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் பி லைக் திஸ். ஸோ நான் என்னோடய ரிக்வஸ்ட் என்னென்னா, யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், கம்பெனிஸும் வந்து அவங்க எக்ஸ்ட்ரா காசு போடுறான்றது கிடையாதுங்க, உங்களுக்கான எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறனால தான் எக்ஸ்ட்ரா காசு வருது. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். தேங்க்யூ சார். இப்போ பேசின டாபிக் ரிலேட்டடாக இல்லை, இது வந்து ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு எங்கள் சைட்லேருந்து என்னென்னா, இப்போது சீகாக்கு வந்து கேமராமேன்ஸ் எப்படி இன்டர்வியூ வச்சு அது கார்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு இவ்வளோ பேர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ விஷயம் தெரியும்னு சொல்லி சீக்கா கன்ஃபார்ம் பண்ணி தான் அவங்களுக்கு ஒரு கார்டு கொடுக்குது. அந்த மாதிரி நிறைய டிஐ சூட்ஸில் என்னென்னா, மார்க்கெட்டிங் ஆளுங்க உள்ளே கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அந்த டிவைசஸோ அவங்க ஒர்க் ஃப்ளோவோ சரியில்லை. ஸோ அப்போ அதை வந்து நீங்கள்
டிஸ்கஸ் பண்ணி சீகாவோட இல்லை விஜய் வெங்கட்ரமன் சாரோட டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணால் அந்த ஒர்க் ஃப்ளோ மினிமம் இந்த மாதிரி ஒர்க் ஃப்ளோவில் பண்ணால் அவுட்புட் வந்து எந்த விதத்துலேயும் லாஸ் ஆகாது, லாஸ்லெஸ்ஸாக நம்ம எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் வந்தால் பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு. இது எங்கள் சைட்லேருந்து ஒரு ரிக்வெஸ்ட்டு. ஆல்ரெடி கேமிக் சாரும் நானும் இதை பற்றி பேசணும் அன்றைக்கி. ஸ்டாண்டர்டைஸ் இருந்தால் தான் பெட்ரு. பட் அது என்னென்னா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் ஒரு கம்பெனிக்கு போனேன். நான் வந்து கம்பெனிக்கு போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணுறீங்க, இது தப்பு, இது இப்படி வேண்டாம், இப்படி பண்ணக்கூடாது, நீங்கள் யார் சொல்கிறதுக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒன்று கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை சார், இந்த ஸ்டாண்டர்டைஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஓடிடிஸ் வரும்னு சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு ஏதோ பெனிஃபிட் சொல்லணும் இல்லையா, இல்லாட்டி அது பண்ண முடியாது. எதுக்கு நான் பண்ணணும், எனக்கு இதுவே போதுமே, எனக்கு கொடுக்குற எனக்கு வர படங்கள் இவ்வளோ தாங்க வரும், எனக்கு வர காசு இவ்வளோ தாங்க வரும், எனக்கு இது போதுங்க அப்படின்ற மென்டாலிட்டியில் இருக்காங்க அவங்க. ஸோ அது ஏன்னா இட் இஸ் கைண்ட் ஆஃப் அட்மாஸ்ஃபியர் இட் வாஸ் கிரியேட்டட் ஆல்ரெடி. ஸோ இப்போ நான் புதுசாக போய் ஒரு விஷயம் சொல்லும்போது என்ன வந்து அது சீக்கிரமாக ஏற்றுக்க முடியாது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, சாம்சங்கோ இல்லை டால்பி விஷனோ ஏதோ நம்ம பேசுகிறோம் இல்லையா, இல்லை டால்பி அட்மாஸ் இருக்குது இல்லையா, அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த டெக்னாலஜி வந்து முதல்ல ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. அவங்க ஒரு டிவிக்கு வந்து மேனுஃபேக்சருக்கு வந்து ஓப்பன் சோர்ஸாக கொடுத்து டெவலப் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வந்து அங்கே கொடுத்துட்டு டிமாண்ட் க்ரியேட் பண்ணுறாங்க, கண்டென்ட் வந்து க்ரியேட். ஸோ டிஸ்பிளே இருக்குது, எனக்கு அதை வாட்ச் பண்ணுற கண்டென்ட் வேணும்னு சொல்லி அவன் எப்படி க்ரியேட் பண்ணுறானோ அந்த மாதிரி நாங்கள் ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணோம். இல்லாட்டியும் வந்து அவங்க வந்து இட் வில் நாட் பி. அந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நாங்கள் சொல்லும் போது என்ன ஆகுது, நீங்கள் வந்து ஒரு அமேசானுக்கோ ஒரு ஹாட் ஸ்டாருக்கோ இல்லாட்டி ஒரு இது பண்ணணுன்னா இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. இதையும் வந்து அந்த ஓடிடிக்காரங்க கம்பெனிஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து உடைக்கிறாங்க. ஏன்னா இப்போது ஹாட் ஸ்டார் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து கான்டென்ட் செக்யூரிட்டின்னு சொல்லி ஒரு 35 கேள்வி இருக்கும். 35 கேள்விக்கு வந்து உங்கள் கம்பெனி வந்து ஸ்டாண்டர்டைஸர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிகிட்ருக்கே நமக்கு வந்து போகணும். அதுக்கு ஆடிட் பண்ணுவாங்க, ஆடிட் பண்ணி ரெமிடிஸ் கொடுக்குறாங்க, இதெல்லாம் நீங்கள் இதுக்குள்ளே பண்ணணும்னு சொல்லி. இப்போ அவனும் என்ன பண்ணுறான்னா ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கிட்ட வந்து பேசுகிற ரேட் கம்மியாக வரனால, ஏன்னா அவங்களும் வந்து நம்ம ஒரு தகுந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. இன்னும் இப்போ 5 கோடி ரூபான்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க, இப்போ 3 கோடி ரூபா தான் அந்த வெப் சீரிஸ் கேட்குறாங்க. அப்போ என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை, எனக்கு நீங்கள் கேட்குற ஸ்பெக்ஸ் படி அந்த கம்பெனி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீயும் வந்து அவனை ஆன்போர்டில் எடுத்துக்கோங்கன்றாங்க. அது எப்படி இருந்தாலும் அவங்க ஆன்போர்டு எடுக்கிறாங்க இப்போ. அப்படின் போது என்ன ஆகுதுன்னா அதுவும் வந்து ஒரு டூலாக இருக்குது அந்த கம்பெனிக்கு. ஸோ தே ஆர் நாட் க்ரோயிங். கண்டிப்பாக சார். இப்போ வந்து ஸ்பெசிஃபைடு டிவைஸு இந்த மானிட்டர் அப்படிலாம் கேட்கல. இப்போ நார்மலான ஒரு பைப்லைன் இருக்கு இல்லை, அதுதான் அதை வச்சுட்டு ஒர்க் ஃப்ளோ தெரியாமல் அவுட்புட் தப்பாக எடுக்கிற இடங்களும் இருக்கு. ஸோ அது வந்து இப்போ நீங்கள் யூனியன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். ஸோ உங்களோட கண்ட்ரோலில் அந்த மாதிரி உங்களோட யூனியன் கீழே இருக்கிற கண்ட்ரோல் டிஐ சூட்ஸில் இதுதான் பைப்லைன். ஸோ இது டிஓபிஸ் கூடயும் டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் அது ஒரு இது கொண்டு வந்தால் கண்டிப்பாக அது தேங்க்யூ. அது பண்ணியிருக்கோம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் மீட்லேயும். அப்போ தான் நான் சார் மீட் பண்ணேன் ஃபஸ்ட் மீட்டு. ஸோ அப்போ அவரும் எக்ஸ்பிளைன் பண்ணார் நிறைய விஷயங்கள், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு. ஐ மீன் அவர் வந்து பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, மார்க்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் டெக்னாலஜி பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னார். அப்பயும் நாங்கள் அது கண்டக்ட் பண்ணதே மீட் என்னென்னா வந்து இங்கே இருக்கிற போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோஸ் எல்லாம் கூப்பிட்டு நீங்கள் ரேட்டு குறைக்காதீங்க, இந்த ஸ்பெக்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள், இப்படி பண்ணிங்கன்னா பெட்டர் குவாலிட்டி இருக்கும், இந்த மெத்தட் ஆஃப் என்ன சொல்கிற டெக்னாலஜி மெயின்டைன் பண்ணுங்கள், ஒர்க் ஃப்ளோ இப்படி இருக்கட்டும்னு சொல்லியிருக்கோம். பட் நாட் எ ப்ராக்டிக்கல் வே, தியரிட்டிக்கலாக சொல்லியிருந்தோம். மேபி we can try for practical way also. Thank you for that.